உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம். சாப்பாடு செம்மையா இருக்கு, சாப்பிடு. ஒரு நிமிஷம் இங்க வாயே. இங்க வா. என்ன? இந்த டிஷ்ஷு நல்லா இருக்குப்பா. ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஸ்னேகாக்கா எதுவும் சொன்னாங்களா? இல்ல, அவங்க பேசுறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல சஞ்சய். ஆனா என்ன? பார்ட்டில குடிக்கிறாங்க சஞ்சய். என்ன சொல்ற? ஆமா, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியல சஞ்சய். அண்ணி. வித்யா, ஸ்னேகா எங்க? ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. நீங்க சாப்பிடுங்க, அவங்க வந்துருவாங்க. விஜய் சாப்பிடுற? பரவாயில்ல, அவ வரட்டும், சேர்ந்தே சாப்பிடுறோம். சரி. இதோ வரேன், ஒரு நிமிஷம். ஓகேடா. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இந்த விஷயம் விஜய்க்கு தெரியக்கூடாது. அதுதான் நானும் நினைக்கிறேன். நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படியாவது எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீங்க இருந்து அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. சரி. எப்ப கிளம்பலாம்? இப்போ உடனே கிளம்பிக்கலாம். ஹலோ. இல்ல வேற பசங்க தனியா இருக்காங்க, அதனால சீக்கிரம் கிளம்பணும். நான் உடனே வரேன். மேடம் நீங்க சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள பரவாயில்லை. சாரி, நான் வெளிய போறேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. சரியா? பை. ஓகே சார். எல்லா ஃபுட்டும் நல்லா இருக்கு. சஞ்சய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க பார்ட்டி முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே விஜய். அப்பா நான் கிளம்புறேன். ஒரு வேலை இருக்கு. சாப்பிட்டு போடா. இல்லப்பா, ரொம்ப அர்ஜென்ட் பா, அதான் போறேன். சரியாப்பா? நீங்க பாத்துக்கோங்க. சஞ்சய், டேய் இல்ல சாப்பிட்டு போற போடா. வேலை சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. பாய் மனசு. சாப்பிட்டு போனா பாய்டா. சரி, பாய் பாய் பாய். அண்ணன் இப்ப எப்படி பண்றாங்க? தெரியலமா. வித்யா, ஸ்னேகா எங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க மாமா. வந்துருவாங்க, நீங்க சாப்பிடுங்க. வித்யா, எல்லாரையும் சாப்பிட வச்சு வீட்டுக்கு அனுப்பிடலாம். நான் கடைசியா அண்ணியை கூட்டிட்டு வரேன். ஏய், இப்ப சொல்றேன்டி. ஆமா, யார் அந்த வித்யா? அந்த வித்யா கிட்ட இருக்கிற சொத்து, காலேஜ் எல்லாத்தையும் பறிச்சு அதுக்கும் நானே தலைவர் ஆகுறேன். அவளை நடு ரோட்ல நிறுத்துறேன். அப்ப இவனுங்க யாருக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாப்போம். ஏய், கண்டிப்பா உன்னால முடியும் ஸ்னேகா. ஏய் போதுண்டி, நிப்பாட்டு. ஏய், லாஸ்ட் ஒன். ஸ்னேகா, டைம் ஆயிருச்சு, நாங்க கிளம்புறோம். நீங்களாம் சாப்பிடல? இல்ல, போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, நீங்க எதுல போவீங்க? கேப்ல தான் போவோம். ஏய், நான் இருக்கும்போது நீங்க கேப்ல போக கூடாது. நான் உங்க எல்லாரையும் டிராப் பண்றேன். பக்கத்துல எங்க 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு பாருங்க, அங்க போய் சாப்பிட்டு அப்படியே உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். ஏய் வேணாம் வேணாம். வேணாம் சொல்லக்கூடாது. இந்த ஸ்னேகா முடிவு பண்ணிட்டா அவ பேச்சு அவளே கேட்க மாட்டா. வாங்க. சரி வா போலாம். ஏய் வாங்கடி. மேடம். இங்க இருக்கு. ஏய் சாவி கொடு. மேடம் நீங்க நிதானத்துல இல்ல மேடம், நானே காரை ஓட்டுறேன் மேடம். என்ன அவமானப்படுத்துறியா? எனக்கு தனியா காரை ஓட்ட தெரியாதா? குடிடா. இந்தாங்க மேடம். இருங்கடி, கார்ல இருங்கடி. வாங்கடி. ஆமாம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்களா கிளம்புங்க.
நீ வரலையா? எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. அண்ணா அண்ணி நான் வரும்போது கூட்டிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. ம். வித்யா, நீ உங்களோட போ. ம் வாங்க மாமா. சரி போலாம் மாமா. ஆ, சரிம்மா. சரிப்பா. வித்யா வாமா போலாம். ம் அண்ணா வரோண்ணா. ம், பாய். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, என் அண்ணி இங்க இருந்தாங்களே, எங்க? அவங்க அப்பவே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாங்க சார். கிளம்பிட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க ரொம்ப குடிச்சிருந்தாங்க, தள்ளாடிக்கிட்டே போனாங்க சார். ஓகே தேங்க்ஸ், வேலையை பாருங்க. அப்பா காரை காணும்பா. ஆ? தம்பி காரங்க? மேடம் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். மேடமா? எந்த மேடம்? ஸ்னேகா மேடம் சார். ஸ்னேகா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போயிட்டாங்க சார். என்னம்மா வித்யா இது? ரொம்ப போதையாக இருந்தாங்க சார். எது? போதை இல்லையா? தள்ளாடிட்டே ஓட்டிட்டு போனாங்க சார். ஏய் என்னைய சொல்ற? நான் ஓட்டுறேன்னு சொன்னதுக்கு என்னை அடிச்சிட்டாங்க சார். என்னம்மா அதெல்லாம்? என்னம்மா நடக்குதுங்க? ஆமா மாமா. என்னால நம்பவே முடியல. டேய் அப்பா, வித்யா, அண்ணி மேல இல்ல, அவங்க கிளம்பி போயிட்டு தான் சொல்றாங்க. கார் எடுத்துட்டு போயிருக்காங்க சஞ்சய். கார் எடுத்துட்டு போயிட்டாங்களா? டேய் என்னடா இதெல்லாம்? என்னென்னமோ சொல்றாங்க? அப்பா என்கிட்ட கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? வர வர அண்ணி ரொம்ப தப்பு பண்றாங்கப்பா. இந்த நிலைமையில தனியா கார் எடுத்துட்டு போயிருக்காங்களே, இப்ப ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாக்குறது? என்ன? இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும். இது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. டேய் டேய் அவ எங்க போறான்னு பார்த்து முதல்ல காரை நிறுத்தணும்டா. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருவோன்னு பயமா இருக்குடா. ஓ, அண்ணி. சஞ்சய் நீ ஃபோன் பண்ணி பாரு. ஏமா அவ போதையில இருந்தானா உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானமா? என்னம்மா இப்படி பண்ணிட்ட? போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சஞ்சய் டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, நீ கிளம்பி போ. அண்ணி இப்ப எங்க போயிருக்காங்கன்னே தெரியலையே. வீட்டுக்கு போயிருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காங்களான்னு தெரியல. டேய் நம்ம வீட்டுக்கு போற வழிதான்டா, அங்க போய் தேடி பார்க்கலாம் வாடா. சரி நம்ம எல்லாரும் தனித்தனியா தேடி பாப்போம், வா. அண்ணா விஜய் அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லணுமா? ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் ஏன் சொல்லலன்னு கேட்பாரு. சரி, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். யாரும் பதட்டப்படாம தைரியமா இருங்க, நாங்க போய் தேடி பார்க்கறோம். சரிண்ணா. டேய் நீ முதல்ல போடா. நீ கூட போமா. போமா போமா. பைத்தியக்கார வேலை பாத்துர்க்க. நான் என்ன சார் பண்றது? அவ சாவி கிட்ட கொடுத்துருவியாடா நீ? சொல்ல அவங்க கேட்கவே இல்லை சார். இருமா ஒரு நிமிஷம் இருமா. இரு உன்னை மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நல்ல வேலைக்கு வச்ச பாரு. வாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.